ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எதையாவது சாதிக்கணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், 4 பேருக்கு மத்தியில் நாமளும் செல்வ செழிப்போட வாழணும் தான் விரும்புகிறாங்க. அவர்களோட விருப்பம் சிலருக்கு நிறைவேறுது, சிலருக்கு நிறைவேறுவது இல்லை. காரணம் அவர்களின் பிறப்பு தான். இந்த பிறப்புன்றது பார்த்திங்கன்னா கர்ம அடிப்படையில் தான் இருக்குது. போன ஜென்மத்தில் தீராத கர்மாக்கள் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த கர்மாக்களை பற்றி நம்ம சொல்கிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகர் வெற்றி பெறணும்னாவே அவர் கர்மா தீர்த்துட்டாரு, அதாவது நிவர்த்தி பண்ணிட்டாருனாவே அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறாரு அப்படின்னு சொல்லலாம். அது தான் அறிந்தோ அறியாமலோ சில பேர் தன் கர்மாக்களை தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நிறைவேறுது, எப்படி இது கர்மா குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ, சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகத்திலிருந்து தன் 3, 7, 10 பார்வையை செலுத்துவார். இந்த பாவகங்களில் அந்த ஜாதகர் எந்த ஒரு தேங்கு இழைக்காமலும் அந்த பாவகங்களுக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்தாலே அந்த ஜாதகர்களுடைய கர்மா தீரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பகவான் அமர்ந்த வீட்டிலிருந்து 3, 7, 10 எடுத்துக்குங்க. அந்த பாவகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரீத்தி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிரீத்தி பண்ணினாவே உங்களுடைய கர்மா தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 9ஆம் இடம் லக்னத்துக்குன்னா என்னன்னு சொல்லுவோம்? தந்தைன்னு சொல்லுவோம், குருமார்கள்னு சொல்லுவோம். இப்போது அந்த ஜாதகர் தன் கர்மா தீரணும்னா குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தையும் தந்தையோட ஆசீர்வாதத்தையும் அந்த ஜாதகர் வாங்கினார்னாவே அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அவரோட கர்மாவும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். சிவாதிரி சிற்றம்பலம்.